கடவுளை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார்னா அதை கண்டிப்பாக தருவார். நித்திய ஜீவனோடு அதை ஏன் தொடர்புபடுத்தி காட்டணும் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த வார்த்தையை அவர் மாற்ற முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக அவர் மாற்ற முடியாது. எந்த அடிப்படையிலேயே அவர் மாற்ற முடியாது. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்ப வேண்டும். அந்த நிலை வந்தாலும் அவர் பொய் உரையாத தேவன். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி அந்த நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு தருவதற்கு, பாவத்திற்கான பரிகாரம் செய்வதற்கு, ஜனங்களுக்கு முக்தியை இலவசமாய் தருவதற்கு, ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொள்வதற்கு ஒருவரை பலியாக்க வேண்டும். அது தன்னுடைய சொந்த குமாரனே ஆனாலும் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். கடவுளை வந்து அவங்களுக்கு